ரீசெண்டா வனிதா விஜயகுமார் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல Q&A செஷன் வச்சிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எதனால ஜோவிகா பிபி கொண்டாட்டத்துக்கு வரல அப்படிங்கிற கொஸ்டின் தான். அதுக்கு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு விஜய் டெலிவிஷன், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், எண்டமல் ஷைன் இவங்க 3 பேருமே டேக் பண்ணிருக்காங்க. எதுக்காக அவங்க இப்படி ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியலன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 7 நடந்து முடிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிபி கொண்டாட்டம் நடந்தாலும் இதுல எல்லா கண்டஸ்டன்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா முக்கியமா ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் இந்த ஈவென்ட்ல கலந்துக்கல. அதுல முக்கியமா ஜோவிகாவும் ஒருத்தவங்க. ஒருவேளை ஜோவிகா பிபி கொண்டாட்டத்துக்கு வரதுக்கு காரணம் CWC 5ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினும் ஃபேன்ஸுக்கு மத்தியில இருக்கு. அதுக்குமே வனிதா விஜயகுமார் அவர்கள் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதாவது ஜோவிகா இப்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்களுக்கு டேட்ஸ் இல்ல, ஆனா என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி வனிதா விஜயகுமார் அவர்கள் குக் வித் கோமாளில குக்கா டைட்டிலும் வின் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க குக் வித் கோமாளில இன்னொரு சீசன்ல வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினும் வந்திருக்கு. எந்த இடமா இருந்தாலும் எப்படிப்பட்ட கொஸ்டினா இருந்தாலும் ரொம்பவே போல்டா ஆன்சர் பண்ற வனிதா விஜயகுமார் உங்களோட நெக்ஸ்ட் கல்யாணம் எப்போ மறக்காம எங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள், தமிழ்நாட்டையே நான் இன்வைட் பண்றேன், போஸ்டர் அடிச்சு நியூஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சரை கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் இவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் வந்துட்டு இருக்கு, அந்த நெகட்டிவிட்டியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தளபதி ஸ்டைல்ல இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு அவங்க ஹேஷ்டாக் போட்டு ஆக்டர் விஜயுமே அதுல டேக் பண்ணிருக்காங்க. பொதுவாவே பிக் பாஸ்ல ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு பிஸியாவே இருப்பாங்க. ஸ்பெஷல் கெஸ்டா போறது, ஷாப் ஓப்பனிங் செரமனில கலந்துக்கிறது, போட்டோ ஷூட் பண்றது அப்படின்னு பயங்கர பிஸியா இருப்பாங்க. ஆனா ஜோவிகாவை இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு பப்ளிக் ஈவென்ட்லயுமே பார்க்க முடியல. டிஃபரெண்டான டீம்ல போட்டோ ஷூட் மட்டும் அப்பப்போ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஏதாவது மூவில கமிட் ஆகிட்டாங்களா, அதனாலதான் வனிதா அவர்கள் குக் வித் கோமாளில ஜோவிகா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு டேட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. பிக் பாஸ்ல அவங்க சூப்பரா குக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க CWCல ஒரு குக்கா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ அவங்க வரல அப்படிங்கிறது ரொம்பவே சேடான ஒரு நியூஸா இருக்கு அப்படின்னு ஜோவிகாவோட ஃபேன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள பத்தின மூவி அப்டேட்ஸ் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க.